இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் இன்னும் இங்க இருக்கக்கூடிய எல்லா உலகில் உள்ள அனைத்து மனிதர்கள் மீதும் எப்போதுமே நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக இந்த கூட்டத்தை வந்துட்டு இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஆமீன். இப்போ இந்த கூட்டம் எதுக்காக வேண்டி நமக்கு கூடியிருக்கிறோம்னு சொன்னா, ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய மகளிர் வட்டம் வந்துட்டு ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பரப்புரை பிரச்சாரம் வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லும் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனுடைய ஒரு சார்பாக இந்த கூட்டம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து கூடியிருக்கிறோம். இப்போ ஒழுக்கம் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நீங்க சின்ன வயசுல கடைபிடித்த ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகள் கடைபிடித்துட்டு இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நீங்க எதெல்லாம் ஒழுக்கம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இப்ப ஒழுக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான, அதெல்லாம் என்ன சொல்றது, ஓல்டு, அதெல்லாம் பழைய காலம். என்ன பாட்டி நீ சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு வேற வேலை இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? குழந்தைகளோட இதுவும் சரி, இப்ப இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்துட்டு அப்படியே தலைகீழா மாறிட்டு வருது. இப்ப இப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி ஆகும் நம்மளால ஒண்ணுமே யூகிச்சு சொல்லவே முடியாது. அந்த அளவு வந்துட்டு ரொம்பவே மோசமாக போய்கொண்டு இருக்கு இல்லைங்களா? அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் மெயினா இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ஆரம்பமாக சகோதரி ஆமினா அவர்கள் வந்துட்டு குரான் ஓதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. صدق الله. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவை மற்றும் தீயவற்றை செய்யுமாறே ஷைத்தான் அவனை ஏவுவான். அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே ஒருபோதும் மாசற்றவராய் விளங்கி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹு தான் நாடுகின்றவர்களை தூய்மையாக்குகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த வசனம் படிச்சதுல பாத்துட்டோம்னு சொன்னா, இது வந்துட்டு குரான்ல வந்துட்டு அன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயத்துல வருது. இந்த அத்தியாயம் பாத்துட்டோம்னு சொன்னா மெயினா வந்துட்டு பெண்களுக்காகவே, பெண்கள் பத்தின மெயினா வந்துட்டு பெண்கள் வந்து இந்த அத்தியாயம் வந்துட்டு கண்டிப்பா படிச்சிருக்கணும், வீட்டுல வந்துட்டு டெய்லி படிக்கக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளுடைய ஒரு தோழர், ஒரு ஃப்ரெண்ட், அவர் வந்துட்டு இந்த மாதிரி அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு இந்த அன்னூர் அத்தியாயத்தினுடைய ஒரு சிறப்பா. ஏன்னு சொன்னா இந்த அன்னூர் அத்தியாயம் பார்த்துட்டோம்னு சொன்னா ஃபுல்லாவே ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதுல வந்து உள்ளடங்கியதா இருக்கும். ஒரு வீட்டுக்கு போறதுன்னா எப்படி போறது அப்படிங்கறதுல இருந்து, ஒரு மத்தவங்க கிட்ட பேசுறதுன்னா எப்படி பேசணும், நம்மளுடைய ஆடை எப்படி இருக்கணும், யாராரு கூட எந்தெந்த மாதிரியான இருக்கணும், கணவன் மனைவி உறவுனா என்ன, குழந்தை மாமன் மச்சான் உறவு இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட எல்லாம் எப்படி நம்ம பரிமாறணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா உறவு முறைகளும், அவங்க கிட்ட பரிமாறக்கூடிய விதிகளும் எல்லாமே வந்துட்டு இந்த அத்தியாயத்துல வந்துட்டு உள்ளடக்கியதா இருக்கு. அதே மாதிரி நம்ம அதை மீறி தவறுகள் செய்தோம்னு சொன்னா அதுக்கு உண்டான தண்டனைகள் என்ன அப்படிங்கறதும் வந்துட்டு இந்த அத்தியாயத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப இதுல பாத்துட்டோம்னு சொன்னா இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா,
யார் வந்து ஷாத்தான், அவங்களுடைய சாத்தான் சொன்னா தெரியும் இல்லைங்களா, ஷைத்தானுடைய தீயவன் இல்லைங்களா, நம்மள வந்துட்டு அப்படியே வழி கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு இருக்கக்கூடியவன் தான் அவன். அப்ப அவனுடைய அடிச்சோட யார் பின்பற்றுறாங்களோ அவங்கள வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் அவன் பண்ணக்கூடிய விஷயம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெட்கம், நாணம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வு வந்து அவன் எடுத்துருவானா. புரிஞ்சுதுங்களா? அதுதான் வந்துட்டு மெயினா சொல்லப்படுது. ஒரு மனிதன்ட்ட வந்துட்டு ஷைத்தான் வந்துட்டு இருக்கிறான், அந்த ஷைத்தானோட அடிச்சோட பின்பற்றக்கூடியவங்களை யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட வந்துட்டு வெட்கம் நாணம் உணர்வு வந்துட்டு போயிடும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க. தவறுகள் செய்வதற்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், ஒரு வரையறை இருக்காது. மத்தவங்க கிட்ட பழகிறதுனாலும் சரி, வீட்லயானாலும் சரி, வெளியானாலும் சரி, எங்கனாலும் எப்படி போய் பேசுறது ஆனாலும் சரி, தவறான உறவுகள் என்ன வேணாலும் சரி, ஒழுக்கம் கெட்ட ரீதியில வந்துட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப இந்த பரப்புரை சம்பந்தமாக தான் இந்த வசனம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி இதை வந்து படிச்சேன் உங்க முன்னாடி. அப்ப இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, யாரு மீது அந்த இறைவனுடைய கருணை வந்து இருக்குதோ, இறைவன் கருணை பொழிறான் இல்லைங்களா, அந்த பொழிதல் யாரு மீது வந்து இருக்குதோ அவங்க வந்து அதை என்ன பண்ணிக்குவாங்க, தப்பிச்சுக்கலாம். இறைவன் வந்துட்டு எல்லாத்தையுமே அறிஞ்சவனாகவும் கேட்பவனாகவும் பார்த்து கொண்டிருப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படிங்கிறப்போ அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்களோட அடிச்சுவடையும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப இது எங்கிருந்து ஆரம்பிக்குது, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். இப்ப கெட்டது இப்போ ஒரு குழந்தை பொய் பேசுதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அது பொய்ன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அது எப்படி பொய் பேசும்? அப்போ நம்ம சொல்லுவோம் பொய் பேசாத அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அது பொய்யது உண்மையதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப அது எங்க இருந்து கத்துக்குதுன்னு சொன்னா வீட்டுல இருந்துதான். சொல்லுவோம் அம்மா இங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அப்படித்தானே சொல்றோம். வீட்டுல இருந்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க அம்மா இல்லைன்னு சொல்லிடு, நம்ம முழிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அம்மா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடு, இருக்கலாம் இல்லைங்களா. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது அது இல்லைங்களா? ஒழுக்கம் அந்த ஒரு சின்ன பொய் தான் தொடக்கமே. நம்ம வந்து ஊட்டக்கூடிய விஷயம் வந்துட்டு அதுதான். பின்ன அடுத்தது சொல்லுவாங்க என்னன்னா, குழந்தைகள் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்டவற்றை தான் பேசுகிறார்கள். நம்ம சொல்றோம் கெட்ட வார்த்தை பேசுறான், குழந்தைகளுக்கு அது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைன்னு தெரியவே தெரியாது. அது கேட்கறதுதான் பேசுது. அது உண்மைதானங்க. நம்ம என்ன பேசுறோமோ வீட்லயும் அக்க பக்கம் என்ன பேசுறாங்களோ அதை பார்த்துதான் அந்த குழந்தைய பேசுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்து அப்படியே செய்வாங்க. இது வந்துட்டு குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் அதேதான். நம்ம எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ அதுவும் நம்ம கிட்ட அதைதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதாவது நம்ம கிட்ட வந்துட்டு திணிக்கப்படுகிறது. இந்த போன் மூலமாகவும் சரி, டிவி மூலமாகவும் சரி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுல எல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு தானே பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது டைம் பாஸ் கிடையாது. இந்த குழந்தைகள் எப்படி வந்துட்டு இது நல்லது கெட்டதுன்னு தெரியாம உள் வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் அதுல நல்லது கெட்டதுன்னு எதுவும் தெரியாம நம்ம அப்படியே உள் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு காலையில ஒரு சீரியல் நம்ம பார்த்துட்டு வந்துச்சோம்னா அதை பத்தி அந்த டே ஃபுல் எத்தனை தடவை நம்ம திங்க் பண்றோம், நாளைக்கு என்ன ஆகுமோ இருக்குதா இல்லையா? அந்த தாட்ஸ் வருதா இல்லையா? அப்ப அது தேவையானதா? இல்ல. அதுனா அந்த தாட் வரணும் நம்மளோட growthக்கு ஏதாவது முக்கியமா கிடைக்குதா? கண்டிப்பா கிடையாது. அந்த சீரியல் போடுறவனுக்கு அந்த வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க சம்பாதிச்சுட்டாங்க காசு, நம்மளுடைய நேரத்தை அவங்க பணமாக்கிட்டாங்க இல்லைங்களா? நம்மளுடைய நேரத்தை அவங்க பணமாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் செதுக்கி அழகுபடுத்தி நம்ம கொண்டு போகணும் இல்லைங்களா? இப்ப நம்ம வாழ்றது யாருக்காக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? குழந்தைகளுக்கும் வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம ரோல் மாடலா தானே இருக்கணும் இல்லைங்களா? நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்? இப்போ ஒரு நம்ம வீட்டுல வந்துட்டு வந்திருக்கிறவங்க ஒரு கெஸ்ட், நம்ம குக் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவு ரொம்ப ப்ரிப்பரேஷனா ரொம்ப தயாரெடுப்போட குக் பண்ணுவோம் இல்லைங்களா? இதே விஷயம் தான் இறைவன் சொல்றான். நம்மளோட ரோல் மாடலை நம்ம எவ்வளவு காமிச்சுக்கிறோமோ அதனுடைய கூலி நமக்கு வந்துட்டு இறைவன் கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ அதை பத்தின இன்னும் உங்களுக்கு தெளிவான நல்ல முறையில விளக்கங்கள் வந்துட்டு சகோதரி அஸ்மா அவர்கள் கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு மனநல ஆலோசகராக இருக்கிறாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில இவங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராம்நாட்ல ஒரு காலேஜ்ல வந்துட்டு லெக்சரரா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேரளா கண்ணூர்ல விராஸ் காலேஜ்ங்கிறத வந்துட்டு அங்கேயும் லெக்சரரா ஒர்க் பண்ணாங்க. இப்ப கம்யூனிட்டி காலேஜ்ல வந்துட்டு லெக்சரர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்க வந்திருக்கிறது வந்துட்டு வயநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கு. இப்ப அவங்க வீடு வந்து வயநாடு, அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. சோ எல்லாரும் வந்துட்டு நல்ல விதமாக இந்த செஷன் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இடையில கேட்கறதுனால தாராளமா நீங்க கேட்டு கிளியர் பண்ணிட்டு ஒரு கான்வர்சேஷனாவே நீங்க போலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய நம்மளை படைத்த இறைவனின் திருப்பெயரால் இந்த ஒரு அழகான மாலை பொழுதில் நம்ம இந்த ஒரு உரையாடலை தொடங்கலாம். இங்கு போகும் கருத்துக்களை தெளிவாக கூறுவதற்கும் அதே போல உங்களை தெளிவாக வந்து சேர்வதற்கும் அதை இறைவன், நம்மளை படைத்த இறைவன் வந்து நமக்கு உதவி புரிவானாக. சோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய முகங்கள் வந்து எனக்கு வந்து பழக்கமானதா இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு செஷன்ல பார்த்தப்போ ரொம்ப நல்லா எனக்கு இங்க கிளாஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே நல்லா நல்லா பேசி ஒரு டிஸ்கஷனா தான் நம்ம போகவே செஞ்சோம். அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமா தான் இருந்தது. சோ அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடலா தான் நம்ம வந்து இப்ப கொண்டு போக போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் அது, அந்த இதோட ஒரு கலந்துரையாடலா தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து கொண்டு போக போறோம். சோ இதுல வந்துட்டு உங்களோட அனுபவங்களையும் இங்க பங்கு வைக்கவும், என்னோட அனுபவங்களையும் இங்க பங்கு வைக்கவும் தான் நம்ம வந்து வந்திருக்கோம் நம்ம, இல்லைங்களா? சோ இந்த விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இங்க கூடி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன விஷயத்துக்காக கூடி இருக்கோம் நம்ம இங்க? நல்லதே நினைக்கணும், கண்டிப்பா கண்டிப்பா நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், இல்லைங்களா? அதாவது இந்த நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணுங்கிறதே வந்துட்டு அதுதான் வந்து தொடக்க புள்ளி. நம்மளோட ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான தொடக்க புள்ளி. யார் என்ன திட்டினாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒழுக்கமா இருந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம ஃபர்ஸ்ட், இல்லைங்களா? ஏன்னா வந்துட்டு ஒழுக்கம்ங்கிறது வந்துட்டு நம்மளுடைய, அதாவது ரத்தத்துல கலந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம், இல்லைங்களா? ஏன்னா அதுதான் நமக்கு வந்துட்டு உயிரும் மேலானதுன்னு சொல்ல முடியும். நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லைங்களா? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தவறான ஒரு பாதையில போயிட்டா கூட நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம செஞ்ச எல்லா நல்ல விஷயமும் மொத்தமா போயிடும். ஒரு சின்ன நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல நம்மளோட பாதை வந்து மாறிடுச்சுன்னா கூட நம்ம பிறந்ததுல இருந்து செஞ்ச எல்லா நல்ல விஷயமுமே தொடைக்கப்பட்ட மாதிரி போயிடும். நம்மளோடது மட்டும் கிடையாது. நம்ம பண்ற ஒரு விஷயத்தோட எஃபெக்ட் நம்மளோடது மட்டும் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சதையும் சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் அப்படி பண்ணதுனாலதான் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில, இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம காலத்துல, அதாவது நம்ம காலம்னு சொல்லும் போது நானும் ரொம்ப பழைய ஒரு ஆள்லாம் கிடையாது, இல்லைங்களா? இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னை விட வயதுல வந்துட்டு மூத்தவர்கள். இப்ப அவங்க எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு என்ன சொல்லித்தரப்பட்டதோ அதை விட மேன்மையானதானது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு, ஏன்னா நான் படிக்கும் போது வந்துட்டு இந்த மொபைல் போன் வந்துருச்சு. ஏன்னா இந்த மொபைல் போன்லாம் இல்லாம தான் நீங்க எல்லாருமே படிச்சு முன்னாடி வந்தது, இல்லைங்களா? சோ அதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒழுக்கத்தை விட வந்துட்டு உங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே தெரியும். அதை என்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கிறத இங்க சொல்லும் போது எனக்கும் இன்னொரு இடத்துல போய் சொல்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாவும் வாய்ப்பாவும் அமையும் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்ப இங்க கூடியிருக்கிறது வந்து நம்ம ஒழுக்கத்தை பத்தி, ஒழுக்கம்னா சுதந்திரம் அப்படிங்கிறது, ஒழுக்கமின்மை சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு டிஸ்கஷனுக்காக தான் இங்க வந்துட்டு நம்ம இப்போ கூடியிருக்கோம், இல்லைங்களா? சோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கதையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஹிட்லர் மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு யார் அவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லைங்களா? அதாவது நம்ம வந்து ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க நம்மள, இல்லையா? அந்த மாதிரி சின்ன வயசுலயே குழந்தைங்களை வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க.
சின்ன வயசுலயே, ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்களை வந்து கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, குகை இருக்குது ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு அடைச்சு வைக்கிறதா எங்க அடைச்சு வைப்பாங்க இல்லைங்களா, குகை மாதிரியான இடத்துலதான் அடைச்சு வைப்பாங்க. ரொம்ப மினிமலான வசதிகளோட இருக்கிற அந்த மாதிரி இடத்துலதான் நம்மள அடைச்சு வைப்பாங்க இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பிள்ளைங்களை வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அவங்க வளர்றதே வந்துட்டு அந்த ஒரு குகைக்குள்ளதான் வளர்றாங்க. அவங்களுடைய கைகள்லாம் வந்துட்டு சங்கிலியால வந்துட்டு பிணைக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்துல கைதிகள் அப்படின்னாலே வந்து கழுத்துல கம்பிலாம் வச்சுட்டு இது பண்ணுவாங்கல்ல, சங்கிலியில செயின்லாம் போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான சங்கிலிகளால பூட்டப்பட்டிருக்குது. அப்ப அந்த அந்த அவங்க அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அந்த குகைக்குள்ள அவங்களுக்கு வந்துட்டு இருட்டாதானே இருக்கும் இல்லைங்களா, லைட்டும் இருக்காது. அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன அந்த இருட்டுல ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம கரண்ட் போனா அந்த கண்ணு பழகுது இல்லைங்களா, அந்த ஒரு வெளிச்சத்துலதான் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. அதுதான் உண்மையான உலகம்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு கம்பியில வந்துட்டு கட்டி போட்டிருக்கிறதுனால ஆனா அதிகமா திரும்ப அந்த மாதிரி எல்லாம் முடியாது. அப்ப பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் சாமான் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சாமானுடைய அந்த நிழல்ல படும் இல்லைங்களா, அந்த படுற அந்த விஷயத்த வந்துட்டு அவங்க உலகம்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து ரொம்ப வருஷமா அவங்க எல்லாருமே வந்துட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்துட்டு ஒரே ஒருத்தருக்கு விடுதலை பெற்று வெளியில போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா வெளியில போறாரு. வெளியில போன உடனேயுமே வந்துட்டு அவருக்கு கண்ணு வந்து ரொம்ப கூசிருச்சு. என்னன்னா, அவர் அவ்வளவு நாள் வந்து இருட்டுல இருந்தவரு சூரிய வெளிச்சத்தையும் அன்னைக்குதான் பாக்குறாரு அவரு. அது அப்படி பார்த்த உடனே கண்ணு ரொம்ப கூசிருச்சு, இப்படியே பண்ணிடுறாரு அவரு. அப்பதான் அவர் வந்து பாக்குறாரு, அந்த சூரிய வெளிச்சம் இப்படி பண்ணிட்டு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நோட் பண்றாரு, உலகம் வந்து வெளியில ரொம்ப அழகா இருக்கு, பச்சை பசையல்னு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை சுத்தி. அப்பதான் அவர் பாக்குறாங்க, என்னடா இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் உள்ளுக்குள்ள உலகம்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஐயோ இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சே, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையிலேயே வந்துட்டு கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கவே முடியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, சரி நம்ம இதை பார்த்துட்டோம்ல, எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, இப்ப சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்கவங்க, அப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க இல்லைங்களா, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி வாங்க நம்ம போயிட்டு அவங்களையும் வந்துட்டு விடுதலை அடைய ஹெல்ப் பண்ணலாம், அவங்களையும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு குகைக்குள்ள. அந்த போகும்போது அங்க போயிட்டு அவர் சொல்றாரு, அந்த வெளியில வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, இது வந்து உண்மையானது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குகையில இருந்த யாருமே வந்துட்டு அவர் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்களாமா. இவன் சும்மா வெளில போயிட்டு அவனால வெளில இருக்க முடியலன்னு சொல்லி நம்மளையும் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்களாமா. வாங்கன்னு சொல்லப்போ வெளியில வர்றதுக்கு அவங்க தயாராக மாட்டேங்கிறாங்களாமா. ஏன் தயாராக மாட்டேங்கிறாங்க? சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வேற எதனால அவங்க தயாராக மாட்டேங்கிறாங்க? என்னங்க, இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க. கண்டிப்பாக, அதாவது நம்பிட்டாங்கிறது மட்டும் கிடையாது, அவங்க வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ள அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ பழகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த 4 சுவர் அவங்கள சுத்தி அவங்க எழுப்பி இருக்கிற அந்த 4 சுவர், அது வந்துட்டு தவறான, அதாவது பொய்யான ஒரு உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க ரெடியா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கதையில வர்ற இந்த மனிதர்கள் மாதிரிதான் நம்மளும் இருக்கோம் இல்லையா? நம்மளை சுத்தி நம்மளே வந்துட்டு ஒரு சுவர் மாதிரி எழுப்பி வச்சுட்டு நம்ம வந்து அந்த சுவருக்கு வெளியில வர்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. எல்லாரும் வந்துட்டு சிலர் வந்து பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்துட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிலர் வந்துட்டு எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு 4 சுவரை வந்து நம்ம கட்டி வச்சுக்கிட்டோம் நமக்கு முன்னாடி, நம்மளை சுத்தி. அப்ப அதனால நம்ம வந்து வெளியில வர்றதுக்கு நம்ம ரெடியா ஆக மாட்டேங்கிறோம். இப்போ இருக்கிற இந்த கண்டிஷன்லயும் நம்ம ரெடி ஆகுறதுக்கு வெளியே வர்றதுக்கு தயாராகவே மாட்டேங்கிறோம் இல்லையா?
எங்கேயாவது வெளியில போனோம் அப்படின்னா கூட வேற ஒருத்தருடைய உதவியக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, இல்லைங்களா? கண்டிப்பா. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு எங்க இருந்து நமக்கு நம்ம மேல திணிக்கப்பட்டது? இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்லி எல்லாம் வளர்த்திருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? நம்மள்ட்ட சொல்லியே வளர்க்க கிடையாது இந்த விஷயம் எல்லாமே. இது எங்க இருந்து அப்ப நமக்குள்ள வந்துச்சு? அதாவது இந்த பயம்ங்கிறது நம்ம அந்த 4 சுவர் நம்மளை சுத்தி எழுப்பி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி நடக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க. ஏன்னா நம்ம வாழ்ற 3/4 நாள் வந்துட்டு நமக்காக வாழ்றதை விட அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்கங்கிற பயத்துல வாழ்றதுதான் ரொம்ப அதிகம், இல்லைங்களா? அப்போ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து பயந்து இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சுவர் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், சரிங்களா? நம்மளை சுத்தி ஒரு லேயரை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த லேயரை தாண்டி வேற யார் நீயும் வரக்கூடாது, நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுலதான் நம்ம இருக்கோம், இல்லைங்களா? சோ அது வந்து யார் அது நம்ம மேல திணிச்சிருக்காங்க? எது வந்து திணிக்கப்பட்டது நம்ம மேல? ஆண்டவன் திணிச்சானாமா? ஆண்டவன் வந்துட்டு நமக்கு ஒரு கரெக்டான ஒரு வரையறையே கொடுத்திருக்காங்க. அதாவது இது பகவத்கீதை ஆகட்டும், அது போல குரான் ஆகட்டும், அது போல நம்மளோட பைபிள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரே விஷயம் தான் சொல்லப்படுதுங்க, சரிங்களா? அது என்னன்னா வேற ரீதியில சொல்றாங்களே தவிர ஒரே விஷயம் தான் சொல்லுது அது. அப்ப ஆண்டவன் வந்துட்டு அது சொல்ல கிடையாதுங்க, இல்லையா? நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த 4 சுவரை எழுப்புறதுக்கு ஆண்டவன் எப்படி பொறுப்பாவான், இல்லைங்களா? நம்ம வந்துட்டு நம்மளே உருவாக்கி. அது எப்படி உருவாகுதுங்க? எப்படி உருவாகுதுன்னா இப்படிதான் பயம். அவங்க அது சொல்லுவாங்களா, இவங்க இது சொல்லுவாங்களா? அந்த பயம் எப்படி யாரு கொண்டு வரா உங்களுக்குள்ள? அது யாரு உருவாக்குறா? யாரு உருவாக்கு? நம்ம நம்மளுக்கு மனசுதான் காரணம். ஓகே. வேற சமுதாயம் தான் காரணம். ஓகே. சமுதாயம் காரணம்னு சொல்றது நீங்க எந்த வகையில சமுதாயம் காரணம் சொல்றீங்க? எதனால அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு கமெண்ட் சொல்றாங்க, அது ஏன் உங்களை பாதிக்குது? அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் உங்களை ஏன் பாதிக்குது? எல்லாரும் செய்யறதுதான் தப்புன்னு சொல்றாங்க. அப்ப தப்பாதான் இருக்கும். எல்லாரும் வந்துட்டு தப்புன்னு சொல்லும் போது அது தப்பாதான் இருக்கும். அது எப்படி எல்லாரும் தப்புன்னு சொன்னா தப்பு ஆயிருமா? அப்படின்னா நம்மளுக்கு குரானே வந்திருக்க முடியாது, நம்ம இந்த இடத்துல முஸ்லிமா இருந்திருக்கவும் முடியாது, இல்லையா? 10 பேர் தப்புன்னு சொல்ற இடத்துல நபி ஒருத்தர் தான் போராடினாரு அந்த இடத்துல வெளியில வர்றதுக்கு நமக்கு, இல்லையா? நம்ம நேர் வழி நடந்துட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாங்க நம்ம அதை கேர் பண்ணா போயிடும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நேர்மையா நடக்கிறோம். கண்டிப்பா. அது ஒண்ணு நம்ம மனசுல வச்சுட்டா போதும், நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் இருக்காது மனசுல. இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரியுமாங்க திணிக்கப்படுது நம்ம மேல? நீங்க படம் பாக்குற பழக்கம் இருக்குங்களா உங்களுக்கு? தியேட்டர் எல்லாம் போவேனா? வீட்லயே டிவி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுல எல்லாம் படம் பாக்குற பழக்கம் இருக்குங்களா? எல்லாருமே பாக்குறோம் இல்லைங்களா? படம் சீரியல் எல்லாமே பாக்குறோம் இல்லைங்களா? டிவி இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பாக்கணும், இல்லைன்னா அது வேஸ்டால இருக்குது, இல்லையா? கொஞ்ச நேரம் பாக்கலாம்ல, இல்ல என்ன நடந்துட போகுது கொஞ்ச நேரம் பாக்குறதுல, இல்லையா? அதுதான் அந்த மாதிரி படங்கள், சீரியல்கள் இதெல்லாம் தான் நமக்குள்ள வந்துட்டு இந்த விஷயத்த திணிக்குதுங்க. அதாவது இந்த சொசைட்டில சொல்றாங்க தான், நான் இல்லைன்னா சொல்ல வரல. சமுதாயத்துல வந்துட்டு அவங்க வந்து நீங்க சொல்றதுக்கு வந்துட்டு 40 கேள்வி எழுப்பி அதை வந்துட்டு எப்படியாவது நம்மள முடக்கத்தான் பாக்குறாங்க. அதுல எல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா அந்த 40 கேள்விகள் உங்களை பாதிக்குதுன்னா அது எதனால பாதிக்குது? அவன் 40 கேள்வி கேட்டுருவானே அப்படிங்கிற அந்த பயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? டிவியில தானே. டிவியில வந்துட்டு டிவி மட்டும்னா படம் அது போல படத்துல காமிக்கிற ஒவ்வொரு சீன்ஸ், அதுல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பான். ஒரு படத்துல ஒரு நல்ல விஷயம் அவன் நல்லா சொல்லியிருப்பான். ஆனா அந்த நல்ல விஷயம் சொல்ற இடத்துல அவன் 40 கெட்ட விஷயத்த நமக்கு போற வழியில காமிச்சிட்டு போயிருப்பான். ஆனா நமக்கு அந்த 40 கெட்ட விஷயம் ஞாபகம் இருக்காது. அதுதான் ஞாபகம் இல்லையா, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பத்தி யோசிக்கணும்னு அவங்க நினைக்கலாம். ஆனா நமக்குள்ள நம்ம வந்துட்டு சாப்பிடுறோம் இல்லைங்களா, சாப்பாடு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து தானே சாப்பிடுறோம். நம்ம ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுறத விடுங்க, நம்மளை பத்தி எப்பவுமே கவலைப்படுறது கிடையாது.
அதுவும் வந்துட்டு முக்கியமா பெண்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் மெயினா சாப்பிடுறது பெண்களா தான் இருப்பாங்க. ஐயோ அது வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இது ஒரு குழந்தை பிறந்து 6 மாசம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம 6 மாசம் கழிச்சு வேற ஃபுட்டு கொடுக்க தொடங்குவோம் இல்லைங்களா, வேற சாப்பாடு கொடுக்க தொடங்கும் போது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பார்ப்போம், நம்ம நோட் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ராகிக்குள்ள தொடங்குவோம் நம்ம இல்லைங்களா, ராகி பால் எடுத்து அதை அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து அதை பால் எடுத்து அவ்வளவு இது பண்ணுவோம் நம்ம. அதே போல ஒவ்வொன்றும் கோதுமை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு அந்த நம்ம கொடுக்கிற இந்த உணவு தான் வந்துட்டு அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தையே தீர்மானிக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. வயிற்றுக்கு கொடுக்கிற உணவு போலதான் கண்களுக்கும் செவிகளுக்கும் கொடுக்கிற உணவும். நீங்க கண்களுக்கும் செவிகளுக்கும் உணவு கொடுக்கறது எது, இந்த மாதிரியான விஷயம். அது இன்னைக்கு உங்களை ஒண்ணுமே செய்யாது, அதாவது நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காதுங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஞாபகமே இல்லாம நம்ம வந்துட்டு அதை பண்ணிட்டு இருப்போம். அதாவது நான் என்ன அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா. குழந்தைங்களுக்கு கையில்லாத ட்ரெஸ் போட்டு கொடுக்கறது தப்பா? தப்புதான். ஏன் அப்படி சொல்றீங்க? குழந்தைங்க தானே அது. குழந்தைங்க அப்ப கொஞ்சம் பெருசானா அப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ் தான் அது தேய்க்கிறது. அப்புறம் கொஞ்சம் எடுக்குனாக்கா அது பார்க்கும்போது அதுக்கு ஒரு கவர்ச்சியா தெரியும். அதனால நம்ம சின்னதுலயே அதுங்களுக்கு ஒழுக்கமா துணிகளை போட்டா இது வந்துட்டு வேலிடான பாயிண்ட். அதாவது குழந்தைங்க வந்துட்டு சின்னதுல நம்ம என்ன போட்டு கொடுக்குறோமோ பெருசானதான் அதே தான் கேட்பாங்கிறது உண்மை அது இல்லைங்களா. அதாவது இன்னைக்கு அந்த குழந்தை வந்துட்டு நம்ம அழகழகா ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா விதவிதமா ட்ரெஸ் என்னென்னமோ இப்ப வருது இல்லைங்களா. நான் வந்து கையை மட்டும் மெயினா சொல்ல வரலைங்க, கைதான் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட கான்செப்ட் இல்ல. அதாவது குழந்தைங்களுக்கு இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பாக்கலாம், குழந்தைங்களை அவங்க அப்படி அழகா கூட்டிட்டு வருவாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும். நமக்கு அப்படி அவ்வளவு அழகா இருக்கும் அவங்கள பார்க்கும் போது. அவ்வளவு தூக்கி அப்படி எந்த குழந்தைய பார்த்தாலும் நமக்கு தூக்கி கொஞ்சலான்னு இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு இந்த பாதி இது வரைக்கும் தான் இருக்கும். அந்த வயிறு இவ்வளவு தூரத்துக்கு தெரியும், அதே போல இவ்வளவுக்கு இருக்கும் இல்லைங்களா. அது வந்துட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க குழந்தை தானே, குழந்தைக்கு தானே நம்ம போட்டு கொடுக்குறோம். குழந்தைய யாரு தப்பா பாத்துருவாங்க? கண்டிப்பா யாரும் தப்பா பாக்கலைங்க, குழந்தைங்களை யாரும் தப்பா பாக்கல. பட் நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா, குழந்தை அழகா இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பழக்கம் என்ன, நம்ம அழகா இருக்கும் இல்ல எங்கேயாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இல்லைங்களா. நாளைக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம் நம்ம. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு 7 வயசு வரைக்கும் நம்ம நல்ல இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸே போட்டு கொடுக்குறோம் சரிங்களா. 7 வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த குழந்தைங்க கிட்ட வந்துட்டு நம்ம வந்து வேற மாதிரி ட்ரெஸ் நம்ம வந்துட்டு போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த குழந்தைங்ககிட்ட நம்ம சொல்ல கிடையாது, வேற மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்ல நம்ம போட ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த வயசு வந்தோடனே கரெக்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம சரிங்களா. அப்போ ஆனா நம்ம பண்ணாத கரெக்ட் பண்ணாத நம்ம கவனிக்க மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்த போட்டோஸ். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட காமிப்போம் இல்லைங்களா. இது பார்ப்பா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். இல்ல அந்த குழந்தைங்க போன் எடுத்து, இப்பதான் எல்லார் கையிலயும் போன் இருக்கேன், அப்ப போன் எடுத்து பாக்குறதுக்கு தொடங்குவாங்க. அவங்க தொடங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு நான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அவங்க சரிங்களா. அப்போ அந்த குழந்தையோட மனசுல நம்மளுக்குன்னே தெரியாம அவங்களுக்கும் தெரியாம நம்ம விதைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல சரிங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல அப்படிங்கறது விதைக்கிறோம் நம்ம. ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்துட்டு நானு ட்ரெஸ் எடுக்க போகும்போது வந்து நான் மெயினா பாக்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கையுங்க. நான் மெயினா எப்பவுமே வந்துட்டு கை இருக்கான்னு பாப்பேன். நானு சின்ன கையாவது வேணும் எனக்கு, ஃபுல் ஹேண்ட்லாம் வேணும்னு இல்ல, வந்து சின்ன கையாவது வேணும். ஏன்னா நான் குழந்தை அப்படியே வளரட்டுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அப்போ நான் போயிட்டு அங்க கடைக்காரங்கள்ட்ட வந்து நான் போய் எல்லாம் தேடிட்டு, கேரளாலதான் நான் ட்ரெஸ் அங்கதான் இருக்கேன்னா அங்கதான் ட்ரெஸ் எடுப்பேன் நானு. அப்ப அங்க போயிட்டு நான் கை இருக்கிற மாதிரி ட்ரெஸ் இருக்குங்களா அப்படி ஃபுல்லா தேடி இருப்பேன் நானு. இருக்காது, கை இருக்க மாதிரி ட்ரெஸ் இருக்குன்னா யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது குழந்தைய காமிச்சா, சின்ன பிள்ளை தானுங்க எதுக்கு கை இருக்க மாதிரி ட்ரெஸ்
அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கை இல்லாம Dress வர்றத நார்மலைஸ் பண்றாங்க. சரிங்களா? அதாவது அது ஒரு நார்மலான விஷயம்னு நமக்குள்ள திணிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு விதத்திலயும் நடக்கிறது. இப்ப நம்ம வந்துட்டு படத்துல பாக்குறது என்ன அப்படின்னா, முக்கால்வாசி படங்கள்ல நம்ம வந்துட்டு ஏதாவது ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களா? ஏதாவது ஹீரோயின் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர ஹீரோயின்ஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே போலதான் வந்துட்டு எல்லாருமே ஒல்லியா இருப்பாங்க. அதுல என்ன சொல்ல வராங்க, இப்ப இருக்க குழந்தைங்க இந்த அதாவது ஒரு வயசு பிள்ளைங்க வந்துட்டு இப்ப இருக்க பிள்ளைங்க யாருமே வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்? சாப்பிட்டா குண்டாயிரும்னு பயப்படுறாங்க அவங்க எல்லாருமே. இது எல்லாமே இந்த படங்கள்ல இருந்தா வருது. இந்த படம் பாக்குறதுல இருந்து, டிவி இதுல இருந்து தான் வருது. அது ஒவ்வொரு சின்ன விஷயமும். ஏன்னா வந்துட்டு முன்னாடி காலத்துல எல்லாம் வந்துட்டு நல்லா குண்டா இருப்பாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம், நல்லா குண்டுன்னு அழகா கொழுன்னு இருப்பாங்க. இப்ப வந்து அந்த கொழுன்னு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? பத்மினி சாவித்ரி அதுதான் அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு குண்டுன்னு இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு நல்ல பெரிய விஷயமா வந்துட்டு இது பண்றாங்க. அதே போலதான் வந்துட்டு இந்த KR விஜயாலாம் கலராங்க. சொல்லுங்க, KR விஜயாலாம் ஒரு கருப்பு கலர் தான் இல்லைங்களா? கருப்பு தான் அவங்க. கருப்பு வந்து நம்ம நிறவங்க இல்லைங்களா? வெள்ளை நம்ம நிறம் கிடையாது. ஆனா இதுல படங்கள் எல்லாம் வந்துட்டு ப்ரமோட் பண்றது என்ன? கலரா இருக்கணும். இதுதான் ப்ரமோட் பண்றாங்க. அதாவது ஃபுல்லா ட்ரெஸ் போடுறது வந்துட்டு தவறான விஷயமா இவங்களுக்குள்ள திணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கர்நாடகால எல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனை நடந்தது. பர்தா போட்டுட்டு காலேஜ் போக கூடாது, ஹிஜாப் போட்டு காலேஜ் போக கூடாது. எங்க நாங்க இதுல போடுறதுல, அதாவது இது வந்துட்டு ஒரு உடைதான், இது எங்களோட ஐடென்டிட்டி. அதாவது இந்த உடை வந்துட்டு ஒரு மதத்துக்கான உடைங்கிறது கிடையாதுங்க. யாரு வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க போடக்கூடாது, நாங்க தான் போடணும்னு நம்ம யாரையுமே சொல்ல கிடையாது, யார்கிட்டயுமே கம்பலும் பண்ண கிடையாது. அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அங்க போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? நீங்க அது போடக்கூடாது, அது ஒரு மதத்தோடது அப்படின்னு எந்த அந்த முஸ்லிம் மதத்துல இருக்கவங்க யாருமே வந்துட்டு இன்னொரு மதத்துல இருக்கவங்களை வந்து நீங்க போடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. அந்த இடத்துல இன்னொரு மத சகோதரிகளை பார்த்து நீங்க போடக்கூடாது. எவ்வளவு பேரு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கல்ஃப்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க வந்துட்டு இது போடுறதுனால எங்களுக்கு வந்து நல்லாதான் இருக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு கல்ஃப்ல இது போடுறது நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் அதாவது மாற்று மத சகோதரிகள்லாம் அங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் போடுறது அது வந்து தப்பாலாம் நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அது பழகிடுச்சு, அது நல்லாதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி, அதாவது ஒண்ணும் இல்லை, நான் இது போடணுங்கிறதுக்காக சொல்ல வரல. இது வந்துட்டு ஃபுல்லா ட்ரெஸ் பண்றத வந்துட்டு தவறா பாக்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன் நானு. சரிங்களா? ஃபுல்லா ட்ரெஸ் பண்றது தவறானது. அதே பாதி ட்ரெஸ் பண்ணா அது நல்ல விஷயமா பாக்குறாங்க, அது ஒரு பேஷனா பாக்குறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள். அது போலதான் வந்துட்டு இப்ப வந்துட்டு LGBTQன்னு சொல்லுவாங்க. LGBTQ கேட்டிருக்கீங்களா? நீங்க LGBTQ கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஓரின சேர்க்கை கேட்டிருக்கீங்களா? அதாவது ஆணும் உறவு வைத்துக் கொள்வது, பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயம். முன்னாடி எல்லாம் அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு நம்ம வெளியிலே சொல்றதுக்கு வெட்கக்கேடான ஒரு விஷயம் இல்லைங்களா? அந்த விஷயம் வந்துட்டு இப்ப வந்து ஒரு லீகலா போயிட்டு இருக்குது. கவர்மெண்ட் வந்து அபிஷியல் ஆக்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அபிஷியல் ஆக்கிட்டாங்க. நான் வந்து சைக்காலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு இந்த மனநல சம்பந்தமான நோய்கள் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுங்க. அந்த பேப்பர் அந்த படிக்கணும் அப்படின்னா அந்த என்னென்ன நோய்கள் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அந்த பேப்பர்ல. அப்போ வந்துட்டு நான் அப்ப படிக்கும் போது இந்த ஓரின சேர்க்கை, அதாவது இந்த ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்றது ஒரு நோயா அதுல இருந்ததுங்க. சரிங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோயா அதுல இருந்தது. இப்போ அத வந்துட்டு கவர்மெண்ட் லீகலைஸ் பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அது வந்துட்டு அப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. உலகம் எந்த இடத்துல போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க இப்போ இல்லைங்களா? அதே போலதான் வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்ல. முன்னாடி எல்லாம் கல்யாணம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதாவது கல்யாணம்னா வந்துட்டு ஒரு ஆண் பெண் இணைகிறது மட்டும் இல்ல, 2 குடும்பம் இணைகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
கல்யாணம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டு கொடுக்குற முக்கியத்துவம் போயிடுச்சு. இப்ப எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் இல்லாமலே ஒன்னா வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க இப்போ, இல்லைங்களா? ஒழுக்கம் எங்க போயிட்டு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. நீங்க வேணும்னா வாழலாம், வேண்டாம்னா போய்க்கலாம், இல்லைங்களா? அந்த அந்த கண்டிஷன்ல தான் இப்போ இருக்குது, இல்லைங்களா? அதே போலதான் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவு பேர் வந்துட்டு இப்ப வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருப்பாங்க, இல்லைங்களா? ஒண்ணு நமக்கு குழந்தைங்க இருப்பாங்க, இல்லைன்னா பேர குழந்தைங்க இருப்பாங்க, இல்லைங்களா? இப்ப அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, நம்ம வந்துட்டு மொபைல் போன் காமிச்சு சாப்பிடுற குடுக்குறோம். என்ன பண்றோம், நம்ம மொபைல் போன் சாப்பிட குடுக்கறது என்ன, சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க, அதனால குடுக்குறோம் நம்ம, சரிங்களா? அந்த குடுக்கும் போது நம்ம ஒரு விஷயம் கவனிப்போமா? வீடியோல வந்துட்டு இடையில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? நம்ம பழைய இதுல எல்லாம் வந்துட்டு டிவில எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது டக்குன்னு வேற சேனல் மாத்துவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இதுல வந்துட்டு இவங்க இந்த வீடியோல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஆகும், அது வந்துட்டு நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போக வைக்கிறதுக்கு. ஆனா அதுல என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வருது, குழந்தைங்க பாக்குற வீடியோல என்னென்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருதுங்க. அதாவது அது என்ன மாதிரினா, பேடோடது, சானிட்டரி நாப்கின்ஸ், ஆணுரை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் அட்வர்டைஸ்மெண்டா கொடுக்குறாங்க. வைன், சரிங்களா? அப்ப இது எல்லாமே குழந்தைங்க இதை பார்த்துதான் வளர்றாங்க. ஏன்னா அதுல அவன் கொடுக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டே தெரியும், நம்ம வந்து நம்மள வந்துட்டு கவர்றதுக்காக கொடுக்கறது விஷயம். அப்ப அது என்ன மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. அதே போலதான் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஃபுட்டு, இந்த நூடுல்ஸ எவ்வளோ ஸ்கூல்ல வந்துட்டு சாப்பிடாதுன்னு சொன்னாலும் குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டு கேக்குறது என்ன, நூடுல்ஸ் செஞ்சு தாங்கிறது. ஏன்னா அவங்க வந்துட்டு அதாவது வாயில டேஸ்ட் பண்றதை விட கண்ணுல டேஸ்ட் பண்றது அதிகமாயிடுச்சுங்க. ஏன்னா அத பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது, பார்த்தா நமக்கே சாப்பிடணும்னு தான் தோணுது, இல்லைங்களா? அதனால இது ரொம்ப அதிகமாயிடுச்சு குழந்தைங்கள் மத்தியில வந்துட்டு. அவங்க சாப்பிடுற ஐட்டம் எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காகவே கொடுக்குறாங்க. சோ குழந்தைங்க விஷயத்துல நம்ம வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போலதான் வந்துட்டு நம்ம November 14th வந்து குழந்தைகள் தினமா வந்து ஸ்கூல்ல எல்லாம் கொண்டாடுவோம். நான் படிக்கிற வரைக்கும் வந்துட்டு 12th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்தாலும், நீங்க 12th படிச்சாலும் நீங்க குழந்தைங்க தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம படிக்க இப்போ அதே மாதிரிதான். ஏன்னா 12th ஸ்கூல்ல இருந்து வெளியில போயிட்டா வந்துட்டு அவங்கள யாருமே குழந்தைங்களா பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க தான் சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க மத்தியில போதை பொருட்களுக்கான இது அதிகமாயிடுச்சு. இப்போ எல்லாம் ஸ்கூல் நிறைய ஸ்கூலுக்கு வெளியில வந்துட்டு இந்த டீ கடை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இல்லைங்களா? அதுல எல்லாம் வந்துட்டு ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க சாப்பிடுறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு மோட்டிவேட் பண்றாங்க, அப்ப அதையும் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போலதான் வந்துட்டு நம்ம சீரியல்ஸ் பாக்குற சீரியல்ல எல்லாம் வந்துட்டு என்ன விஷயத்த அவங்க வந்து என்ன கருத்தை அவங்க நமக்குள்ள கொண்டு வர துடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது அதாவது திருமணத்தை மீறிய உறவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது கணவன் மனைவி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு உறவு இருக்கிற மாதிரியும், 2 வைஃப் வச்சுக்கிற உறவு, இல்லைங்களா? நிறைய சீரியல்ஸ், இந்த விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியானதான் ப்ரமோட் பண்றாங்க, இல்லைங்களா? இதுல அவன் என்ன சொல்ல வராங்க, அது 2 வைஃப் வச்சுக்கிறதுல நார்மலான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க அவங்க. 2 வைஃப் பரவாயில்லையா, 2 புருஷன் வச்சுக்கிறாங்க. இல்லைங்களா? கண்டிப்பாமா, இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே இதெல்லாம் இப்ப சாதாரணமா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இதெல்லாம் இப்ப சாதாரணமா ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருது அது, இல்லைங்களா? ஆமா, ஒரு பொண்டாடி வச்சுக்குவான். நபிகள் நாயகமே வந்து 7 பொண்டாடி கட்டலாம் சொன்னதும் போதும், ஆனா கெட்டலான்னு அவங்க உண்டானதும் செஞ்சுதான் பண்றாங்க. முதல் பொண்டாட்டி வேலைக்கு போனாங்க, வப்பாட்டி வச்சுக்கிறான். அது அந்த காலம். இந்த காலம் என்ன ஆகுது, 2 புருஷனை வச்சுக்கிறானுங்க. ஆமா, புருஷனுங்களும் சமைச்சு இருக்கிறானுங்க. அவங்க எப்படியா பட்டது என்ன ஜாதின்னு சொல்ல முடியும், சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப காலம் ரொம்ப கெட்டு போச்சு, ஒண்ணும் சொல்றதுக்கே இல்லை.
ஓ ஒழுக்கம் வந்து இந்த இடத்துலதான் போயிட்டு இருக்குங்க. இந்த ரீதியில தான் நம்மளோட மத்தியில வந்து ஒழுக்கம் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி அதே போலதான் வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு சிகரெட் குடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ஒரு அதாவது மோசமான ஒரு விஷயங்க இல்லைங்களா? இப்பவும் அதே மோசமான விஷயம் தான். ஆனா அதை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சிகரெட் குடிக்கிறதுனா வந்துட்டு நான் அப்படியே அது ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிறோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி, அது தண்ணி அடிக்கிறது அப்படின்னா வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு வாரத்துல ஒரு நாள் போய் தண்ணி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஒரு ரிசர்ச் சொல்லுதுங்க, அதாவது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் எப்பயாவது தண்ணி அடிக்கிறதுல வந்துட்டு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் எல்லாருமே. மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குது, தாட் இருக்குது. ஆனா ஒரு ரிசர்ச் சொல்லுது, வாழ்க்கையில அவங்க ஒரு வாட்டியாவது இந்த ஸ்மோக்கிங்கோ அது போல தண்ணி அடிக்கிறதோ ஒரே ஒரு வாட்டி செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்துட்டு அதிகமா, அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு வாட்டி நீங்க பண்ணாலும் கூட, மேபி நீங்க விளையாட்டுக்கு பண்ணியிருந்தாலும் கூட அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்ப வந்துட்டு ஆல்கஹால்ங்கிறது வந்துட்டு, அதாவது இந்த குடிப்பழக்கம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்ல வந்துட்டு அது ஒரு முக்கியமான ஒரு வருமானத்திற்குரிய ஒரு சோர்ஸா இருக்குது. அது வருமானம் வர்றதுக்கான ஒரு சோர்ஸா இருக்கு இல்லைங்களா? இல்லையா? கண்டிப்பா அது எவ்வளவு பெருசா போடுவாங்க. அந்த குடிப்பழக்கம் வந்துட்டு ரொம்ப மோசமானது, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கறது வந்து கீழே ஒரு ஓரத்துல இப்படியே இருக்கும், அதை நம்ம பாத்துட்டு கூட மாட்டோம், மேல வேற என்ன போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஆமா, 2 லைன்ல போட்டு முடிச்சிருவாங்க அவங்க இல்லைங்களா? நான் கேட்டா நான் டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம கேஸ் எல்லாம் போடுறோம்னாலும் கூட நான் டிஸ்க்ளைமர் போட்டு தான் போட்டேன், நீங்க பாக்கலன்னா ஏன் தப்பா அப்படின்னுவாங்க இல்லைங்களா? சோ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சுங்க நம்மளோட ஒழுக்கம்ங்கிறது வந்துட்டு நம்மளோட ஜெனரேஷனுக்கு மத்தியில வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சு. முன்னாடி எல்லாம் யாராவது நம்ம வீட்டுல சொன்னாங்கன்னா சரிங்கம்மா சரிங்கக்கா அப்படி சொல்லி பழகுனவங்க இப்ப நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க அப்படியே சொல்றாங்க. சொன்னா கேக்குறாங்களா? அது கேக்குறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து விருப்பமே வரமாட்டேங்குது. அவங்க ஏதோ கண்டிப்பா டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க பதில் எல்லாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இல்லைங்களா? அப்போ ஒழுக்கம்ங்கிறத அந்த எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குங்க. சோ இதுல வந்துட்டு நம்ம அதாவது எல்லா சமுதாயத்திலயுமே வந்துட்டு முன்னாடி எல்லாம் அரசாட்சி தானே நடந்தது இல்லைங்களா? அந்த அரசாட்சியில எல்லாம் வந்துட்டு மெயினா வந்துட்டு 3 விஷயம் வந்துட்டு அதாவது தடைன்னு சொல்ல முடியாது, அதாவது அந்த 3 விஷயம் வந்தனாலதான், ஏதாவது 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்தனால அந்த ஆட்சியே கவிழ்ந்துருச்சு, இல்லைன்னா அந்த அரசன் வந்து அப்படியே அந்த அரசாட்சியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன 3 விஷயம்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? அந்த அரசன் வந்து இப்படியே கெட்டு போனா அப்படின்வாங்க. கரெக்ட். குடி, பெண்ணு, வெரி குட். அந்த 3 தான். மது, மாது, சூது இல்லைங்களா? இந்த 3 தான் மெயினா சொல்லுவாங்க. மது, மாது, சூது இல்லைங்களா? எந்த ஒரு நம்ம வந்துட்டு அரசாட்சி எடுத்து பார்த்தாலும் கூட வந்துட்டு அந்த அரசாட்சி அழிஞ்சு போயிருந்ததுன்னா அதற்கு ரீசனா இததான் சொல்லுவாங்க சரிங்களா? அப்படிப்பட்ட மோசமான விஷயம் இது 3மே. மது, பெண்கள் இல்லைங்களா, விபச்சாரம் நடக்கிறது. அதே போலதான் வந்துட்டு சூது விளையாடுறதுங்கிறது என்னன்னா வந்துட்டு நம்ம சாதாரண ஒரு கார்ட்ஸ் விளையாடுறத 5 ரூபாய் வச்சு விளையாண்டோம்னா அது தப்பு இல்லைங்களா? சாதாரண ஒரு கார்ட்ஸ் தான், 5 ரூபாய் வச்சு விளையாண்டா அது தப்பு. முன்னாடி இருக்க காலத்துல படத்துல எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து விளையாடுவாங்க, போலீஸ் வர்றதை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுவாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா, ஏன்னா அது தப்பு அது அப்படின்னா காமிச்சிருப்பாங்க. இப்போ சூது ஆன்லைன் ரம்மி அப்படிங்கறத வந்துட்டு லீகலைஸ்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்லைன் ரம்மியில பணத்தை தொலைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? அதனால சூசைட் பண்ணிக்கிட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பம் அப்படியே போயிடுச்சு, நடுத்தரவுக்கு வந்த எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்பவும் நடந்துட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு காலத்துல தப்பான ஒரு விஷயமா இருந்தத இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு அதை போயிட்டு இருக்கு, நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய ஆக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க
என்னோட ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. என்ன நீங்க மொபைல்ல நான் சொன்னேன்ல, மொபைல்ல ஆடு வரும்ல, வீடியோ கடையில ஆடு வரதெல்லாம் இந்த மாதிரி ஆட்ஸ் தான் வருது சரிங்களா. இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குங்க. சோ இந்த மாதிரி அதாவது உலகம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒழுக்கமின்மையுடைய அந்த ஒரு மேலை நாட்டு கலாச்சாரத்தோட அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்குதுங்க இல்லைங்களா. சோ இது வந்துட்டு முன்னாடி எல்லாம் அதாவது எது சரி எது தப்புன்னு பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப வந்துட்டு எனக்கு எது வேணுமோ அது கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கறதுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அதாவது நம்ம சைக்காலஜில ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இதுன்னு சொல்லிட்டு. குழந்தை அழுகும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கடை பார்த்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும் போது கடையில ஏதாவது சாக்லேட்டோ இல்ல பொம்மையோ இருக்கும், அதை பார்த்துட்டு அழுகும் குழந்தை. அந்த அழுகிறது வந்துட்டு அதுக்கு இப்பவே வேணும் அப்படின்னு அழுகும். நான் நாளைக்கு வாங்கி தரேன்பான்னு சொன்னா கேட்காதது. ஏன்னா அது கேட்கறதுக்கு அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு வயசும் இல்ல மனசும் இல்ல. அதாவது அது ஏன் அந்த குழந்தை வந்து அந்த ஒரு ஏஜ்ல இருக்கிறதுனால. அதே மாதிரிதான் இப்போ இருக்கோம் நம்மளும். அதாவது எனக்கு என்ன வேணாலும் இப்பவே வேணும், எனக்கு இப்பவே கிடைச்சாகணும், அந்த ஒரு மனநிலையில தான் இப்ப நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதாவது நம்ம வந்துட்டு நம்மளையும் அதாவது மிருகத்தையும் வந்துட்டு, அதாவது ஆறறிவு படைத்த மிருகத்தையும் வந்துட்டு அத நம்மள வந்துட்டு வித்தியாசப்படுத்தி காமிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து பகுத்தறிவு இல்லைங்களா. பகுத்தறிவுங்கிறது என்ன, எது சரி எது தப்புன்னு நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுபடி வாழ்றதுங்கிறது தான் பகுத்தறிவுங்கிறது. அந்த விஷயத்தையும் நம்ம இப்ப மறந்துட்டு எனக்கு என்ன வேணுமோ அந்த இது அது கிடைச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கோம், அந்த ஒரு கண்ணோட்டத்துல இப்ப போயிட்டு இருக்கோம் எல்லாருமே இல்லைங்களா. இல்ல அப்படிதானே போயிட்டு இருக்கு. இல்ல நான் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அப்படிதானே போயிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ நம்ம எதுக்காக வந்தோம் என்ன விஷயத்துக்காக வந்தோங்கிறதே மனுஷங்க மறந்து போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா. சோ இதுல வந்துட்டு அதாவது பேரின்பம் சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி போறதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இல்லைங்களா. எனக்கு இந்த சின்ன சின்ன சந்தோஷம் போதும்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கவன் ரொம்ப பெரிய விஷயத்த இழந்துட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு அந்த ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னே தெரியல இல்லைங்களா. இப்ப எவ்வளவு பேருங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ஃபேமிலி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பேரு முன்னாடியில ஏதாவது ஒரு விஷயம்னா ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபேமிலியில ஏதாவது சொல்லிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க. இப்ப எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க, இல்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ்ங்கிற மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, டிவோர்ஸ்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்லைங்களா. சோ இந்த மாதிரி இதுக்கு என்னதான் அப்ப சொல்யூஷன் என்ன, தீர்வு தான் என்ன, இதுக்கெல்லாம் தீர்வு என்னவா இருக்கலாம். என்னவா இருக்குன்னா அவங்க மனசாட்சிதான். இப்ப வந்து ஒரு பிள்ளை பத்தி வளர்க்குறான் கஷ்டப்பட்டு, அது நாளைக்கு அவங்க அம்மா அப்பா பாக்கணும் வளர்க்குறாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சது அவங்க அப்படியே மாறிடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றவர் என்ன செய்வா, சரி பண்ணி கொண்டாட்டோட நல்லா சுகமா இரு, என்னை பார்க்கறது பரவாயில்ல, அதே மாதிரி கொண்டாட்டி நினைப்பாங்க. அம்மாவுக்கு மட்டும் நீ காசு பணம் கொடுக்குற என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு அவ சொல்லாதே மனசுல நினைப்பாங்க. அதனால இப்ப எப்படின்னா அவங்க நல்லா இருந்தா போதும், என் பொண்டாட்டிக்குள்ள நல்லா இருந்தா போதும், அப்படிதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பழைய கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருப்பாருல்ல, தன் பெண்டு தன் குடும்பம் தன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கவிதை இருக்குது. ஒரு தமிழ் பாட புத்தகத்துல எல்லாம் வரும் அது. ஆனா நான் எல்லாத்தையுமே சொல்லுறேன், சில பேர் 100% அப்படி இருக்காங்க, எல்லாமே அப்படி இல்லை. அதனால வந்து எல்லா மக்களுமே வந்து முதல்ல வந்து மெயினா வந்து பெற்றவங்களை பார்க்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, அவங்கள பார்க்கணும். அந்த மாதிரி அல்ல வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் பாங்க பொறுத்து சுல்தான் பத்தேரி. போர் அடிக்குதாப்பா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
யாரு கிளாஸ் டீச்சர்? நானும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஒரு வருஷம். 9th. எங்க பொண்ணு கேர்ள்ஸ் தான் படிச்சீங்க. நானா மறந்து போச்சு. 8th 10th கம்ப்ளீட் பண்ணேன். 2007ல படிச்சேன். 2007ல நாங்க 9th படிச்சேன். நீங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலா? 7th? ஓ, ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்க ஓட்டத்துல வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்னன்னா, நம்ம இந்த 4 சுவருக்குள்ள இருக்கிறதே கம்ஃபர்டபுளா பாத்துட்டு இருந்துட்டு வெளியில வர்றதுக்கு ரெடியா இல்லாதனால நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறதே இல்லைங்க. நம்மளுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு ஆளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கனவுகள் இருந்திருக்கும். நம்ம காலேஜ் படிக்கும் போதும் ஸ்கூல் படிக்கும் போதும் வந்துட்டு முன்னாடி எல்லாம் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த கனவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டோம் நம்ம. அது இப்போ மறந்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, இனி செஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லைங்களா? அதுதான் நம்மள வந்துட்டு பின்னோக்கி இழுத்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இப்ப இதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்காக, நம்மளுக்கு வேண்டி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அன்னன்னைக்கு அது அன்னன்னைக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? எனக்கு வந்து நான் இவ்ளோ பிளெஸ்டா அப்படின்னு நினைப்போம்ல. நம்ம எவ்வளவு பேர் அப்படி நினைச்சிருக்கோம், எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குது, என்னை சுத்தி வந்துட்டு என்னோட வாழ்க்கையில இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது சிந்திச்சிருப்போமா? டெய்லி யாராவது ஒரு தடவையாவது? இல்ல. ஏன்னா வந்துட்டு நம்ம அதை யோசிக்கிறதே மறந்துட்டோம். நல்ல விஷயங்களே நமக்கு நடக்க மாட்டேங்குதுங்கிற அந்த வருத்தத்துல, அதாவது நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம வந்துட்டு அதாவது அதை வித்தியாசப்படுத்தி அது என்னங்கிறத கண்டறியறதையே மறந்துட்டோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ நான் ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட லைஃப்ல செஞ்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல வந்து நிறைய பெரிய மாற்றம் வரும். அது டெய்லி வந்துட்டு ஒரு உங்களோட லைஃப்ல ரொம்ப நான் வந்து இவங்களுக்கு வந்து நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கிராட்டிடியூட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. வந்து நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 3 விஷயம். அது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அது எதுக்காக நன்றி சொல்ல, அது வந்து அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சம்டைம்ஸ் நமக்கு உதவிகரமான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்த ஒரு விஷயமா இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி டெய்லி ஒரு 3 அன்னைக்கு நடந்த விஷயம் தான், நீங்க புதுசாலாம் எழுத வேண்டாம். அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல எனக்கு வந்து இந்த 3 விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த பர்சனுக்கு ஆகட்டும், இல்லைன்னா படைச்சவனுக்காகட்டும். சரிங்களா? இது வந்து நம்ம எழுதி பாருங்க. நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா. ஏன்னா வந்து நிறைய இது வந்து ரிசர்ச் செஞ்சு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயங்க. சரிங்களா? ஆராய்ச்சி செஞ்சு அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. சரிங்களா? அது வந்து செஞ்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு அது கொண்டு போகும்.
ஒரு சின்ன புள்ளிதான் வந்துட்டு தொடக்கம். சரிங்களா? அதுதான் ஒரு பெரிய விஷயத்துக்கு தொடக்கமாவே அமையுது. அந்த மாதிரிதான் இது. அப்போ நம்ம வந்து அந்த நமக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இல்லைங்களா? நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல நம்ம என்னென்ன பண்ணோம்னா, நம்ம இன்னைக்கு என்னென்ன விஷயம் பண்ணோம், அதுல வந்துட்டு அது சரியா இல்ல தப்பா, நம்ம பண்ணின ஒரு விஷயத்த பண்ண உடனே அதை யோசிக்க மாட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒண்ணு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்துல இருப்போம், இல்லைன்னா ரொம்ப கோவத்துல இருப்போம். சரிங்களா? அது வந்துட்டு நம்மள யோசிக்க விடாதுங்க. சரிங்களா? அது நம்மள யோசிக்கவே விடாது. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது வார்த்தையை விடாத, அதே போல ரொம்ப கோவமா இருக்கும் போது வார்த்தையை விடாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம யோசிக்கிற திறனையே வந்துட்டு இழந்திருப்போம் அந்த டைம்ல. சரிங்களா? அந்த மீ டைம்ல அது கொஞ்ச நேரம், டெய்லி ஒரு ½ அரை மணி நேரம் வந்துட்டு உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் பண்ணது இன்னைக்கு சரியா தப்பா, என்னென்ன பண்ணேன், அந்த விஷயம் சரியா இல்ல தப்பா, இதை எப்படி பண்ணிருக்கலாம், இதனால யாருக்காவது வந்து கஷ்டம் வந்திருக்குமா, இந்த விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னால வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒழுக்கம் வந்து நமக்கு கிடைச்சிருங்க. ஏன்னா சரி தப்பு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அந்த இடத்துல நம்ம பண்ணது சரியா இல்லையா தப்பான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பவே வந்து நம்ம சரியான ஒரு பாதையில போக ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? சரி தப்பு எதுன்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம சரியான பாதையில போக ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? அதே போலதான் அடுத்து 2வது விஷயம், இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு குழந்தைங்க இருப்பாங்க. பெண்கள்னு சொல்ல வரல, குழந்தைங்க இருப்பாங்க. அது பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், அது சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு டீனேஜ் பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லைங்களா? இப்ப இவங்களை வந்துட்டு நம்ம அவங்களுடைய டெசிஷன்ஸ் சுயமா எடுக்க முடிஞ்ச மாதிரி நம்ம அவங்கள ரெடி பண்ணணும். இல்லைங்களா? நமக்கு வந்து மரணம்ங்கிறது உறுதியானது இல்லைங்களா? எல்லாருக்கும் மரணிக்காத ஏதாவது மனுஷன் இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. இல்லைங்களா? மரணம் உறுதியானது. அப்போ மரணம் உறுதியானதுன்னு நினைக்கும் போது நிறைய பேரோட கண்கள் வந்து நிறையும். அந்த மரணத்தை பத்தி யோசிக்கும் போது நிறைய பேர்த்தோட கண்கள் வந்து நிறையும். ஏன் அப்படின்னா பயம். என்ன பயம்? செத்து போயிடுவோங்கிற பயம் கிடையாதுங்க. நம்ம செத்து போயிட்டா நம்மளோட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கங்கிற பயம். இல்லைங்களா? நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படிங்கிற பயம். நம்ம இல்லாம என்ன நடக்கும்? மெயினா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்கிறத விட குழந்தைங்களை பத்தி தான் யோசிப்போம். சரிங்களா? அப்ப இதுல வந்து இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தைங்களை நம்ம வந்து அவங்களே அவங்களுடைய விஷயத்த செஞ்சுக்க முடிஞ்ச மாதிரியான ஒரு கேப்பபிளான ஒரு பர்சனா நம்ம உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? செல்ஃப் கேப்பபிளா நம்ம வந்து உருவாக்கணும். இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு 2வது நம்மளுடைய பேரண்டல் கைடன்ஸோட ஒரு முக்கியத்துவம். அதுதான் இது. ஏன்னா ஒரு தாய் நினைச்சா முடியாது ஒண்ணுமே கிடையாதுங்க. சரிங்களா? போய் எடுத்துக்கோ. அதே போலதான் வந்துட்டு எஜுகேஷன். அதாவது முக்கியமான நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது வந்து, அதாவது டெய்லி காலையில எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நன்னெறி கல்வின்னு சொல்லி வைப்பாங்க. நன்னெறி கல்விங்கிறது வந்து மாரல் எஜுகேஷன். அதுல வந்து எது சரி எது தப்பு, என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரியானது இருக்கும். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. அது வந்து நீங்க ஸ்கூல்ல நீங்களே வந்துட்டு சஜஸ்ட் பண்ண முடியும். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்பெல்லாம் வந்து நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி நன்னெறி கல்வி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரை மணி நேரம் தான் அவங்களுக்கு வந்துட்டு. அது டைம் வந்துட்டு ரொம்ப பெரிய நஷ்டம் எல்லாம் கிடையாது. அதே போல நீங்க பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த அரை மணி நேரம் நீங்க ஒரு இதுக்கு ஒதுக்குறீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா குழந்தைங்களுடைய பிஹேவியர்ல அது ரொம்ப பெரிய சேஞ்ச் கொண்டு வர போகுது. அது இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் வரை நம்ம சொல்றத கேட்பாங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து மிஸ் சொன்னா கேட்பாங்க. ஸ்கூல்ல மிஸ் சொன்னா கேட்பாங்க. அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல சொல்றோம். சரிங்களா? அதே போலதான் வந்துட்டு இங்க நம்ம எவ்வளவு பேர் வந்துட்டு வழிபாடு, அதாவது வணக்க வழிபாடுகள்ல வந்துட்டு இதுல இருக்கீங்க. அதாவது கடவுள் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குதுங்க? எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இருக்கு இல்லைங்களா? பட் நம்ம கடவுள் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தாலும், அதாவது முன்னாடி காலத்துல இருந்தே கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன விஷயத்த அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? கடவுள் இருக்காருன்னு நம்ம நம்புறோம், பட் அதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோங்க? டெய்லி தொழுகிறதுக்கோ, அதே போல வணக்க வழிபாடுகள், நீங்க மாற்று மத சகோதரிகள் வந்துட்டு வணக்க வழிபாடுகள் செய்யறதுல குழந்தை
குழந்தைங்களை இன்வால்வ் பண்றீங்களா? நீங்க பண்ணுவீங்களா இருக்கும் இல்லையா? நீங்க வந்து டெய்லி சாமி கும்பிடுறதெல்லாம் பண்ணுவீங்களா இருக்கும். பட் வந்துட்டு நீங்க குழந்தைங்களை அதுல இன்வால்வ் பண்றீங்களா? ஏன் நான் இதுல பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் ரூல், ஒரு ரோடு மாதிரி நமக்கு போட்டு கொடுக்குங்க. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுங்க. சரிங்களா? அது வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போலதான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் கைடன்ஸ். இந்த குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க சின்ன வீட்டுல எல்லாம். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் பண்ணா ஓகேங்க, எப்பவுமே அப்படியே இருக்காங்கன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. சரிங்களா? அதே போலதான் வந்துட்டு பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்கறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஆனா கவுன்சிலிங்க இப்பவுமே வந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படி போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்பவுமே. சரிங்களா? எனக்கு இங்க இருந்து போறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவுன்சிலிங் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கவுன்சிலிங்கிறது வந்துட்டு நீங்க எப்படி காய்ச்சலுக்காக மருந்து கேட்டு டாக்டர்கிட்ட போறீங்களோ ஒரு ஊசி போடுறதுக்காக, அதே மாதிரிதான் மனசு சம்பந்தமா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடையூறு இருந்தா கூட அது வந்துட்டு நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போற மாதிரி தான் இதுவும். ஒரு ஆலோசகர்கிட்ட போறீங்க நீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு மனநிலை சரியில்லை, பைத்தியம் நீங்க அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரியான கண்ணோட்டம் இன்னும் நம்மளோட சமுதாயத்துல நிலவிட்டு தான் இருக்குது. அது உங்ககிட்ட இருந்து அது வந்து வெளியில போய் அதை வந்து ஒரு நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துதான் அதை மாத்தணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அந்த மூட நம்பிக்கைகள்ல இன்னும் மூழ்கி போய் இருக்காங்க. சரிங்களா? அதனால சொல்றேன் நானு. அதே போலதான் வந்துட்டு இதுல அல்டிமேட்டா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே வாழ்க்கை முறைய வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே ஒரே வாழ்க்கை முறை ஃபாலோ பண்றதுன்னா வந்துட்டு நல்ல விஷயம். அதாவது அது வந்துட்டு நம்மள வந்துட்டு ஒரு நேரான பாதையில வைக்கும். ஏன்னா இந்த டிராபிக் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? ரெட் லைட் போட்டா நிக்கணுங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? பச்சை லைட் போட்டாதான் போகணும்னு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த விஷயம் தான் பண்ணணும், இந்த விஷயம் தான் பண்ணக்கூடாதுன்னு எல்லா மனுஷனும் ஒன்னா ஃபாலோ பண்ணாதான் அது கரெக்ட். அது வந்துட்டு நம்ம அதாவது ஒரு மனுஷன், இப்ப நான் அந்த ரூல்ஸ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்துட்டு கருத்து வேறுபாடு இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு. சரி, இன்னொருத்தவங்க போட்டாங்கன்னா வேற ஒருத்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால மனுஷனுக்காக மனுஷன் வந்து அந்த ரூல்ஸ் போட முடியாதுங்க. நம்ம படைத்த இறைவன் வந்துட்டு நமக்காக ரூல்ஸ் வச்சிருக்கான், அதை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்தாலே போதும். அது நம்ம வந்துட்டு ஒழுக்கமான அந்த பாதையில இருப்போம் நம்ம கண்டிப்பா இல்லைங்களா? இதுதான் மெயினான விஷயம். நம்ம இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கும் ஒழுக்கமான ஒரு பாதையில இருக்கலாம். அதே போல நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்க முடியும். இங்க இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வரல. அப்ப இங்க இருக்கவங்க போய் அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது வந்துட்டு நம்மளுடைய கடமை. சரிங்களா? அப்போ இது வந்துட்டு நல்ல மாதிரியான இந்த ஒரு ஒழுக்கமான ஒரு இதுல வச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையோட நான் இந்த ஒரு செஷனை வந்து முடிக்கிறேன். அளவற்ற அல்லாத நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் இந்த செஷன் வந்து நல்லபடியா நடந்தது. இதை நல்லபடியா முடிக்கவும் பட்டிருக்கு. நன்றி.